சக்சஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் கன்சிஸ்டன்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் பிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஜெஃப் பெசோஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமேசான் ஃபவுண்டர், வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். அவர் சொன்ன ஒரு சிம்பிள் ஹேபிட் தான் 1 hour ரூல். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். அவ்வளோ பிஸியான பில்லியனர் கூட டெய்லி 1 மணி நேரம் லேர்னிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்றாரு. அது ரொம்பவே அவரை ஸ்மார்ட்டா மாத்தினதாவும் சொல்றாரு. 1 hour ரூல்னா என்ன, அது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 1 hour ரூல்னா என்ன? டெய்லியோ இல்ல வீக்லியோ 1 மணி நேரமாவது நம்ம லேர்னிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்றதுதான். அது புக் படிக்கிறதா இருக்கலாம், ஜேர்னலிங் பண்றதா இருக்கலாம், பாட்காஸ்ட் கேட்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்றதா இருக்கலாம். பட் அது நம்ம நாலேஜ் growthக்கு ரிலேட்டடா இருக்கணும். ஜெஃப் பெசோஸ் சொல்றாரு, சக்சஸ்க்கு மெயின் ரீசன்னா டெய்லி ஸ்மால் கன்சிஸ்டன்ட் லேர்னிங் ஹேபிட் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 1 hour லேர்ன் பண்ணா 1 இயருக்கு 360 hours. அது ஒரு காலேஜ்ல ஒரு ஃபுல் செமஸ்டர் படிக்கிற மாதிரி. இந்த ஹேபிட் எப்படி நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணும்? ஃபர்ஸ்ட், பிரெயின் growth. சயின்ஸ்ல சொல்லுவாங்க, நம்ம புது புது விஷயங்களை கத்துக்கும் போது நம்ம பிரெயின்ல உள்ள நியூரான் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். டெய்லி 1 hour நம்ம பண்ற இந்த ஹேபிட் நம்ம பிரெயினுக்கு எக்ஸசைஸ் மாதிரி. செகண்ட், ஃபோக்கஸ். 1 மணி நேரம் டெய்லி நம்ம டெடிகேட் பண்ணும்போது லாங் டேர்ம்ல நம்மளோட ஃபோக்கஸும் கிளாரிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். பெசோஸ் மார்னிங்ல தான் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிருக்காரு. ஏர்லி மார்னிங் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்ம மொபைல் கூட நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. சோ நம்மளோட கான்சென்ட்ரேஷனும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். சோ ஸ்மால் ஹேபிட், பிக் இம்பாக்ட். ஜெஃப் பெசோஸோட லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங் ஹேபிட் இருக்கு, அதுதான் லேர்னிங் அண்ட் ரீடிங். அவரோட நம்பிக்கை என்னன்னா, புக்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். ஒரு ஆத்தர் மினிமம் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் ஒரு புக்கை எழுதுறாங்க. அதை நம்ம மினிமம் 6 to 7 hours ஈஸியா படிச்சிடுறோம். அதனால நம்மளுக்கு வேல்யூபிள் நாலேஜும் கிடைக்குது. இதுதான் ஸ்மார்ட்டஸ்ட் ஷார்ட்கட் டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் விஸ்டம். ஜெஃப் கூட அவர் புக்ஸ்ல படிச்ச நிறைய கான்செப்ட அவரோட பிசினஸ்ல யூஸ் பண்ணிருக்காரு. அவரோட சிம்பிள் பிலீஃப் என்னன்னா, இஃப் ஐ ஸ்டாப் லேர்னிங் ஐ ஸ்டாப் growing. தட்ஸ் வை ஈவன் ஆஃப்டர் பிகமிங் அ பில்லியனர் அவர் ஸ்டில் 1 hour ரூல் ஃபாலோ பண்றாரு. நம்ம எப்படி இந்த 1 hour ரூல் ஃபாலோ பண்ணலாம்? நம்ம பிஸியா இருந்தாலும் நம்மளாலையும் டெய்லி 1 hour கிரியேட் பண்ண முடியும். மார்னிங் 30 minutes புக் படிக்கிறதுக்கும் இன்னொரு 30 minutes அதை ஜேர்னல் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆபீஸ்க்கு டிராவல் பண்ற டைம்ல கூட ஏதாவது பாட்காஸ்டோ ஆடியோ புக்கோ கேட்கலாம். நைட்டு நம்ம பெட் டைம்ல ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி இத பார்த்துட்டு தூங்கலாம். ஸ்க்ரால் பண்ண 1 hour இன்ஸ்டாகிராம்க்கு கொடுக்காம லேர்னிங்க்கு கொடுங்க. இதுதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஜெஃப் பெசோஸ் மாதிரி பில்லியனருக்கே இந்த 1 hour ரூல் ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பா நமக்கும் ஒர்க் ஆகும். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு டெய்லி 1 hour டெடிகேட் பண்ணுங்க. படிக்க, கேட்க, இல்ல பிராக்டிஸ் பண்ண. நம்ம மைண்ட் செட்லயும் கிளாரிட்டி, டெசிஷன்ஸ்ல ரொம்ப சேஞ்சஸ் நம்ம பார்ப்போம். ரிமெம்பர், நாலேஜ் இஸ் பெர்மனன்ட் வெல்த். மணி வரும் போகும், பட் லேர்னிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே வித் யூ. நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் புக் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தாட் ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை Facebookலயும் இன்ஸ்டாகிராம்லயும் டெய்லி போஸ்ட் பண்றேன். நீங்க மிஸ் பண்ணாம இருக்க தாட் ஸ்பாட் தமிழோட Facebook அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். Until then, keep learning, keep growing.